மக்களே, குவைத்தில் டிரைவர் வேலைக்கு புதுசாக வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார் கொடுப்பாங்க. அந்த காருக்கு ஆல்ரெடி ஃபைன் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வண்டியை எடுத்து ஓட்டுங்க. இல்லை நீங்கள் அதை எதையுமே பார்க்காம நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா கடைசியாக அந்த அரபி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓட்டி தான் வந்து அந்த காருக்கு வந்து ஃபைன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து உங்கள் தலையில் விடியும். அதனால நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓட்டுங்க. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த காருக்கு வந்து ஃபைன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் முன்னாடியே அரபிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃப் ஆகிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மொபைலில் கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி டாப்பில் வந்து குவைத் MOI ஃபைன் செக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக உள்ளே போய்க்கிறேன். ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு வரும். சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் உள்ளே போய்ட்டுங்க. உள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி ஒரு பேட்ச் ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுடைய சிவில் ஐடியை போட்டு செக் பண்ணோம்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமா இல்லை இண்டிவிஜுவல் நம்ம ஹவுஸால் இருந்தோம்னா இண்டிவிஜுவலில் கொடுத்து சிவில் ஐடியை டைப் பண்ணணும். இதில் வந்து நம்ம காருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ காருடைய தப்தார் நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணணும். என்னுடைய என்னுடைய காரோட தப்தரை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு என்கொயரி கொடுத்துருங்க. இப்போ என்கொயரி கொடுத்துட்டா ஓப்பன் ஆகும். இப்போ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் இருக்குது. அது 30 கேடிக்கு இருக்குது. இது என்னுடைய கார் கிடையாது, நான் ஓட்டுற கார் கிடையாது. இது எங்கள் ஓனர் ஓட்டுற காரு. ஸோ அவருடைய வண்டிக்கு தான் ஃபைன் இருக்குது, என்னுடைய வண்டிக்கு ஃபைன் இல்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டிக்கு ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து ஓனர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணோம்னா ஓகே, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது. நம்ம சொல்லாமல் நம்ம வந்து வண்டியை ஓட்டிகிட்டு கடைசியாக ரெனிவல் பண்ண போய் நம்ம பார்த்தோம்னா ஃபைன் வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம தான் ஓட்டி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம மேலே வந்து பிரச்சனை வரும். நம்மளுடைய சேலரியோட கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.